மற்ற கட்சிகள் மற்ற கட்சி தலைவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறீர்களா? நிச்சயமாக அழைத்தால் நிச்சயமாக போவோம். ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய 27 தொகுதிகளும் 234 தொகுதிகளாக அனைத்து தொகுதிகளும் எங்களுக்கு முக்கியமான தொகுதிகள். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய அனைவரும் இணைந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த ஊழலாட்சியை விரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு பாருங்கள், இவ்வளவு வேகமாக அனைத்து கூட்டணியும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சீட் ஷேரிங் ஆனால் திமுக சைடில் இன்னும் பல கூட்டணிக்காரங்கிட்ட அவங்க பேசல, என்னன்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. மக்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷன் போட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பானது எங்களுக்கு ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் மிக பெரும்பான்மையான வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி தான் இது பண்ணியிருக்கோம். நான் சொல்லலை, இப்போ தான் முடிவாக இருக்குது. முடிவான பிறகு வெகு பிறகு தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு 2 தினங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாநிலங்களவை தொகுதி. நீங்க ஒரு மாநிலங்களவை கணக்கு பண்ணீங்கன்னா அது 6 சட்டமன்ற தொகுதிக்கு இணையாகுது. அதனால எங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு தொகுதி தான் அதிகமாக கிடைச்சது கணக்கு. அரசியல் நிகழ்வுல இந்த 20 தொகுதிகள் குறைந்த தேர்தலில் போட்டியிட்டீங்க. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்க நோக்கம் திமுகவை அகற்ற வேண்டும். அதுக்கு எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்குள்ள ஏன்னா கூட்டணி ஏன்னா எங்களுக்கு நோக்கமே ஒரே நோக்கம், இந்த திமுகவை அகற்றணும். போன வட்டம் தான் ராஜபாளையத்தில் இருந்தேன். இந்த இடத்துல என் சொந்த தொகுதியில் நிற்கிறேன். நான் நிற்கிறது என் சொந்த தொகுதி சிவகாசி. என்னுடைய மண் சிவகாசி கேட்டிராந்திர போலாச்சு. நான் அங்கே தான் 15 வருஷம் திருத்தங்கல் நகராட்சி வைசியாருவேன். அங்கே தான் அரசியல் நகராட்சியாளர், பேரூராட்சியாளர், நகராட்சியாளர், இளைஞர் மாவட்ட செயலர், மாவட்ட கழக செயலர், சட்டமன்ற 2 தடவை உறுப்பினராகி அமைச்சரானது எல்லாமே சிவகாசி தான். சிவகாசி மக்கள் என் மக்கள். சிவகாசிக்காக நான், எனக்காக சிவகாசி அப்படித்தான் பார்ப்பாங்க. நீங்கள் சிவகாசியில் அதிகமான ஓட்டு, ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான ஓட்டு தேர்தலில் வெற்றி வருவேன். 50,000 ஓட்டு தேர்தலில் வெற்றி வருவேன். இன்னும் முடிவு பண்ணல. நாளைக்கு சொல்றேன். நாங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு நாளைக்கு காலையில 10 மணிக்கு பூந்தமல்லியில் நடக்குது. அதுல முடிவு எடுத்துட்டு நாங்க சொல்றோம். ஆமா, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அவங்க கூட்டணி பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. மக்கள் மனநிலை திமுக கூட்டணியை அகற்றணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் கூடிய சீக்கிரம்.